ஆர் யூ அப்படின்னு ரொம்ப பேசிக்காக கேட்காம இன்னும் வேறு மாதிரி என்னென்ன சென்டென்ஸ்லாம் இங்கிலீஷில் யூஸ் பண்ணலாம், கொஞ்சம் அட்வான்ஸ்டாக கொஞ்சம் ஸ்டைலிஷாக எப்படி இங்கிலீஷில் சென்டென்ஸ் சொல்லலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஹவ் ஆர் யூ, அதுக்கு அதர் வேஸ் டு சே. ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், ஹவ் இஸ் லைஃப் அப்படின்னு கேட்கலாம். அடுத்து வாட்ஸ் நியூ அப்படின்னு கேட்கலாம். என்ன ஏதாவது லைஃப்பில் புதுசாக இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறோம் இல்லையா? ஸோ அதை வாட்ஸ் நியூ அப்படின்னு கேட்கலாம். ஹவு டு யூ டூ, இதுவும் ஹவ் ஆர் யூ தான். ஹவு டு யூ டூ அப்படின்னு கேட்கலாம். வாட்ஸ் ஹேப்பனிங், என்ன எப்படி போயிட்டுருக்கு, லைஃப் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு கேட்கும். ஸோ அதுக்கு வாட்ஸ் ஹேப்பனிங் அப்படின்னு கூட கேட்கலாம். அடுத்து ஆர் யூ டூயிங் ஓகே அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஆர் யூ டூயிங் ஓகே. ஹவ் இஸ் யோர் டே கோயிங், இன்னைக்கு நாள் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு கேட்டால் எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டால் ஹவ் இஸ் யோர் டே கோயிங் அப்படின்னு சொல்லலாம். ஹவ் இஸ் எவ்ரிதிங் கோயிங், எல்லாம் எப்படி இருக்கு, ஓகேவா அப்படின்னு கேட்போம். எவ்ரிதிங் இஸ் ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்போம். ஸோ அதை எப்படி சொல்லலாம், ஹவ் இஸ் எவ்ரிதிங் கோயிங். அடுத்து வாட் ஹாவ் யூ பீன் அப் டு இப்படின்னு கேட்கலாம். ஹவ் ஆர் யூ அப்படின்றதுக்கு வாட் ஹாவ் யூ பீன் அப் டு அப்படின்னு சொல்லலாம். ஹவ் இஸ் த வைப் அப்படின்னு கேட்கலாம். ஹவ் ஆர் யூன்ற சென்டென்ஸ்க்கு ஹவ் இஸ் த வைப் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து யூ குட் அப்படின்னு சிம்பிளாகவும் நம்ம கேட்கலாம். இதே மாதிரி நீங்களும் ஈஸியாக இங்கிலீஷ் கற்றுக்க ஸ்க்ரீனில் தெரியிற நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். If you want to learn more, please follow my channel. See you in the next video.